மதிய வணக்கங்கள். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்கள், தந்தைமார்கள், என் இரத்த பந்தங்கள், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இந்த கட்சியை முதல்ல லட்சிய ஜனநாயக கட்சி அண்ணன் நெல்லைஜீவானங்கிட்ட தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு கட்சி தேவை அப்படிங்கிற போது கடைசி நேரத்தில் ரொம்ப எக்கட சூழ்நிலை கொடுக்காம ரொம்ப இழுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணனே தெரியாமல் அந்த டைமில் அந்த கட்சியை லட்சிய ஜனநாயக கட்சி அவர் தான் முதல்ல அதுக்கு இருந்தார். கடைசியில் இன்னைக்கு இணைஞ்சு இந்த கட்சியை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு செல்றதுக்கு இறைவனாக அமைச்சு கொடுத்த இந்த பாதை தான் இந்த லட்சிய ஜனநாயக கட்சி. அதுவும் நம்ம எல்லாரும் போற்ற இறைவன் சிவபெருமான் அவருடைய சிவகங்கை அவர் பேர் கூடிய மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம இதை தொடங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. நம்ம இங்கே பக்கத்தில் தான் முதல் கோயில், உலகத்திலேயே முதல் கோயில்னு சொல்கிறாங்க. அதில் சிவன் கோயில் சொல்லி நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் தான் மரகத பச்சை கூடிய கோயில் இங்கே தான் இருக்குது. அந்த பெருமையும் இந்த மண்ணுக்கு தான் சேர்ந்தது. அது மட்டும் அல்ல, இங்கே இருக்க பெரிய மருத்துவர்கள், சின்ன மருத்துவர்களாக இருக்கட்டும், வேலுநாச்சியார் ராணியாக இருக்கட்டும், அதுபோக மிகப்பெரிய சாதனை படைத்த அனைவரும் இந்த தமிழ் மண், இந்த தமிழுக்காக அனைவரும் உயிரடித்து இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலங்காலமாக நம்ம கீழடி வர வழியில தான் கீழடிலாம் பார்த்தோம். ஏகப்பட்ட நூற்றாண்டுகள் தாண்டி நம்ம இன்றைக்கும் நம்ம கலாச்சாரம் மொழி தாண்டி வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம தமிழுக்காக செஞ்ச தியாகம். சங்கம் வளர்த்து பாண்டியர்கள் தமிழ் வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் அனைவரையும் நம்ம நினைவு கூர்ந்து இந்த கட்சியோட ஆசீர்வாதத்தோடு இந்த கட்சி மீட்டிங் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் செய்த பொதுச் செயலாளர் திரு நெல்லை ஜீவானன் அவர்களுக்கும், சிவகங்கை மாவட்ட செயலாளர் மோசஸ் அவர்களுக்கும், சிவகங்கை பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் லிபி ராஜா அவர்களுக்கும், இளைஞர் அணி செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பகுதி பொறுப்பாளர்கள், அது மட்டுமல்ல பிற மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்க அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, நாங்கள் சொல்கிறோம், நான் எப்பவுமே தொழில், எங்கள் அப்பா பூர்வீகம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், பூர்வீகம் ராம்நாடு. எங்கள் ஐயாவோட ஊரில் காளியார் கோயில் தான். எங்கள் அம்மாவோட ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் தான், திருவாடானை. ஸோ நம்ம எப்பவுமே எழுச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முன்னாள் ஜட்ஜு, அவர் அப்போ நான் பேசும்போது அவர் ஜட்ஜாக இருந்தார். அப்போவே நான் ஒரு 10 வருஷம் முன்னாடியே ஏன் நம்ம நாடு இப்படி பின்தங்கி இருக்குது, நம்ம வளர்ச்சியை கொண்டு போகணும், நம்ம இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லும்போது, ஏன் பாட்டி இவ்வளோ புரட்சியாக பேசுகிற, நீ என்ன ராம்நாத் டிஸ்ட்ரிக்டாங்கிற மாதிரி கேட்டார். ஏன்னா எல்லா புரட்சியும் சுதந்திர போராட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா முதல் புரட்சி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ் மண்ணுக்கு வீரம் பூந்த மண். அதனால நம்ம அப்போ சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஏன் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் மக்கள் நலனை விட்டுட்டு அது சொந்த குடும்ப நலனாக பார்க்குறாங்க. அதுக்கு சுயமாக போய் தொழில் பண்ணலாம், மற்ற விஷயங்கள் பண்ணலாம். அரசியல் இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு என்னோட ஆரம்பித்த ஒரு பயணம் தான் 2014. அப்போ பிஜேபியில் இருந்தேன். அப்போ உரிய இங்கே நம்மளுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ண முடியலங்கிற போது, கிடைக்கலங்கிற போது ஒரு தனியாக நம்ம ஒரு லட்சிய ஜனநாயக கட்சியை நம்ம டிசம்பர் 14 அன்னைக்கு தொடங்கினோம். தொடங்கின குறுகிய காலத்திலே நம்ம தனியாக போகிறோம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பித்தோம். 30 தொகுதியில் நிற்கிறோம்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம 30 தொகுதி நின்று இருந்தால் இன்றைக்கி 12-13 சீட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்திருக்கோம். ஆனாலும் சரி, பெரியவங்க சொல்கிறாங்களே, நம்ம நம்மனால ஒரு குழப்பம் உண்டாக்கிடக்கூடாது, நம்மனால வளர்ச்சிக்காக வரோம். அதுவும் யூனியன் டெரிட்டரி பிரதேசம், பாண்டிச்சேரிங்கிற போது யூனியன் பிரதேசம். அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசோட பயன் சலுகை ரொம்ப நம்மளுக்கு தேவை. அதுக்காக அந்த ஒரு முடிவை நம்ம அன்றைக்கி எடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி நம்ம அங்கே பாண்டிச்சேரியிலேயே அந்த இருக்க மக்கள் என்னை நம்பி பாண்டிச்சேரியிலே அதிக ஓட்டு வித்தியாசம், 10,200 ஓட்டு வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வச்சதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வெளில போகும்போது வெளியூர்காரர்
இங்கே எப்படி இங்கே வர முடியாது, இங்கே வந்து சாதிக்க முடியாதுன்னு எவ்வளோ பேசும்போதும் அந்த மக்கள் என் மேலே வச்ச நம்பிக்கை, என்னோட கொள்கை மேலே வச்ச நம்பிக்கை, என்னோட பேர் மேலே வச்ச நம்பிக்கைக்கு வந்து நான் இன்னைக்கு அவங்க கொடுத்த வரம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி, அரசாங்கமே செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம சொந்த செலவிலேயே நம்ம முடிஞ்சு அவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு தண்ணி குடிநீர் கூட ஒரு சரியில்லாமல் இருக்குது. இன்னைக்கு கழிவு நீர் தான் மாசுபட்டு பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் இங்கே MIW ஃபேக்ட்ரி இங்கே நம்ம சிவகங்கை அதோட நுண்ணுயிர்கள் வச்சு நம்ம வந்து நல்ல கெட்ட தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக தூய்மைப்படுத்தி கொடுக்குற அளவுக்கு இங்கே தான் ஃபேக்ட்ரி வச்சு அதெல்லாம் நம்ம இப்போ